ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியதர்ஷினிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓவன் இல்லாமல் குக்கர்லேயே சூப்பரான வெண்ணிலா மக் கேக் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பேக் ஆகி வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் உங்கள் கிட்ஸுக்கு நீங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி கொடுக்கலாம். 15 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம குக்கரை ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் அடுப்பில் ஒரு குக்கர் போட்டிருக்கேன். இப்போ நான் அதில் சால்ட் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் மணல் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஏன் இந்த கலராக இருக்குன்னா, நான் ஆல்ரெடி பேக் பண்ணியிருக்கேன். அந்த சால்ட்டே திரும்ப யூஸ் பண்ணுறேன். அதனால் இப்போ இதை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த அளவுக்கு நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த கேஸ்கெட்டை ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம குக்கரை மூடிடலாம். விசில் போடக்கூடாது. இப்போ இது ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் ஆகட்டும். அதை நம்ம டைமர் செட் பண்ணிக்கலாம். அப்போ கரெக்டாக நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியும் டைமை. இந்த மாதிரி நான் டைமர் செட் பண்ணி வச்சிடுறேன். இது 10 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நம்மளோட கேக்கை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையானது ஒரு மக் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வெனிலா கேக் செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மக் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வெண்ணிலா கேக் செய்யறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா ஆட் பண்ணணும். பாருங்கள், 1 டேபிள் ஸ்பூன் மைதா. இப்போ 3 டேபிள் ஸ்பூன் மைதா ஆட் பண்ணியாச்சு. இப்போ 3 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சுகரு, 2வது டேபிள் ஸ்பூன், அடுத்து 3வது டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியாச்சு. இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பேக்கிங் பவுடர் எடுத்துருக்கோம். அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் சால்ட் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இப்போ மில்க் ஆட் பண்ண போகிறோம். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இது நான் காய்ச்சி ஆற வச்சிருக்கிற பால் தான். 1 2 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வெஜிடபிள் ஆயில் இதுலேயே 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ண போகிறோம். ஸோ 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். 1 2 3. இப்போ இதில் கடைசியாக வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணலாம். இப்போ மார்க்கெட்டில் கிடைக்கிது இந்த மாதிரி வெண்ணிலா எசன்ஸு. ஸோ நான் அது ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நம்ம ஃபோர்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட சுகர் நல்லா கரையணும், அதுக்காக தான். இந்த மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி சரியாக இருக்குது. இப்போ இதை நம்ம எடுத்து குக்கருக்குள்ளே வச்சிடலாம். இப்போ குக்கர் ப்ரீ ஹீட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு உப்பு நல்லா குக்கரில் சூடாக இருக்குது. இப்போ நம்ம நம்மளோட மக்கை ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம குக்கரை மூடிடலாம். இப்போ இது மீடியம் ஃப்ளேமில் நம்ம 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் இது நம்ம நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கலாம்.
மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். 15 மினிட்ஸ் கழிச்சு நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 15 மினிட்ஸ் கரெக்டாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம், எப்படி பேக் ஆகிருக்குன்னு பார்த்துடலாம். பாருங்க, சூப்பரான நம்மளோட கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது வெந்துருச்சா நான் இல்லையா நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு ஒரு டூத் பிக் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு டூத் பிக்கை நல்லா உள்ளே விட்டு எடுத்து பார்த்தோம்னா தெரியும். பாருங்கள், ஒட்டவே இல்லை. ஸோ இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். சூப்பரான நம்மளோட கேக் வந்து 15 மினிட்ஸில் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான வெண்ணிலா கேக்கு குக்கர்லேயே ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக உங்கள் கிட்ஸுக்கு செஞ்சு கொடுக்கலாம். பிடிச்சிருந்தா நம்ம சேனல் பிரியதர்ஷினிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.